ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். கல்யாண வீட்டு ரவா கேசரி. நம்ம வாயில் வச்சதுமே அப்படி கரைஞ்சி போகிற அளவுக்கு மென்மையான, அதே நேரம் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத அளவுக்கு சுவையான கல்யாண வீட்டு கேசரி அதே டெக்ஸ்சரில் எப்படி செய்கிறது, ஒரு சில டிப்ஸோடு வாங்க பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நான் குறைவாக சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் அதிகம் விரும்புனீங்கன்னா கூட ஒரு ஸ்பூன் தாராளம் சேர்த்துக்கலாம். இதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பை சேர்த்து நல்ல பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேவைன்னா உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் அதை தவிர்த்துட்டேன். இதே நெய்யில், மீதி இருக்கிற இந்த நெய்யில் ஒரு கப் அளவு ரவையை சேர்த்துக்கிறேன். இது 250 ml. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கப்போட அளவு தான் இது. இந்த ரவையை நல்லா வறுக்கணும். டிப்ஸ் நம்பர் 1 இது தான். ரவை நல்லா வறுப்படும் போது தான் அது மென்மையாக வரும். ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் நல்லா வறுக்கணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணியை நான் கொதிக்க விடுறேன். இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஈஸியாக இருக்கும். இப்போ தனியாக கொதிக்க விட்டாச்சு. 1:3 அளவில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். ரவை நல்லா வறுப்பட்டதும் அருமையான ஒரு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா தண்ணி, அதிலிருந்து 1 கப் அளவு தண்ணியை நான் இந்த ரவையில் சேர்க்குறேன். ரவை எவ்வளோ தண்ணி உள் வாங்குதோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் ரவை எடுத்த அதே கப்பில் அதாவது 250 ml அளவுக்கு 1 கப் அளவு தண்ணியை நான் சேர்க்குறேன். சேர்த்ததுமே இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த கட்டிகள் வராத அளவுக்கு இதை கிளறி விடணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரவை தண்ணியை டக்குன்னு உறிஞ்சிரும், பட் வேகாது. இப்போ மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணியை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிகள் வராத அளவுக்கு இதை நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ மொத்தமாக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். ரவை முழுசாக வேகிற வரைக்கும் அது தண்ணியை உறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இன்னும் தண்ணி தேவைப்படும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கெட்டி ஆயாச்சு, பட் அது வேகலை, பார்த்தாலே தெரியும். மறுபடியும் நாம் தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் அளவு எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். அப்போ மொத்தம் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம கலந்து விட விட நமக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. அது உரிகிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் எல்லோ கலர் சேர்க்குறேன். நீங்கள் கலர் விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி உரிகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ரவை வேக ஆரம்பித்தாச்சு. அடுத்ததான் சுகர் சேர்க்க வேண்டியது தான். டிப் நம்பர் 2, ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நாம் சுகர் சேர்க்கணும். ஆரம்பத்துலேயே நாம் சுகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ரவை வேகாது, கல் மாதிரி இருக்கும். ரவை நல்லா வெந்தால் தான் அந்த மென்மையான டெக்ஸ்சர் கிடைக்கும். இல்லைனா அது கொஞ்சம் கெட்டியாக கல் மாதிரி இருக்கும். பீஸாக கட் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கரண்டியால் இலையிலையோ இல்லை பிளேட்லேயோ எடுத்து வைக்கும்போது அழகாக உருண்டு திரண்டு அப்படி வழுகி விழாது, துண்டாக இருக்கும். நேரம் ஆக ஆக ரவை கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து இலக்கமாக நம்ம அதை கிளறி வைக்கிறது சரியாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்தாச்சு, பார்த்த உடனே தெரியுது. அடுத்ததாக 1 கப் அளவு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நான் ரவை எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் தான் நான் சுகர் எடுத்திருக்கேன். தித்திப்பு சுவை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். பட் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 3, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். இந்த இனிப்பு சுவை தூக்கலாக தெரியும். அதுக்காக தான் நாம் இந்த உப்பு சேர்க்குறோம். இது எவ்வளோ தான் நாம் ரவை கேசரி சாப்பிட்டாலும் திகட்டாது. மறுபடியும் மறுபடியும் நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ரவை இன்னும் கொஞ்சம் இலக்கமாகும். அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி வரும் இல்லையா, அதனால் கொஞ்சம் இலக்கமாகும். ஸோ நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நெய் நான் மறுபடியும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா மட்டும் சேர்த்தா போதும். நெய் அதிகம் விரும்புகிறவங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் எசன்ஸ் சேர்க்கணும். நான் ஏலக்காய் எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நான் 1 கப் ரவை எடுத்திருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்க்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் நம்ம பொடிச்சு சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் இந்த எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம்.
இந்த ஏலக்காய் பொடி சேர்க்குறத விட எசன்ஸ் வந்து கொஞ்சம் கூட நல்ல ஒரு மனம் கொடுக்கும். கேசரி வந்து அந்த மென்மையான டெக்ஸ்சருக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறதால கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நாம் இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல வறுத்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கெட்டியானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுடலாம். சிலருக்கு வந்து ரொம்ப இலக்கமாக இருக்கிறது பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும், அதாவது ஒரு கரண்டியில் நாம் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் சிம்லேயே அதை விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. கரண்டியில் எடுக்கும்போது அழகாக வருது. மென்மையாகவும் இருக்கும், அதாவது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். மென்மையான சூப்பரான சாஃப்டான கல்யாண வீட்டு ரவா கேசரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.